உலக அரசியல் வரலாற்றில் சர்த்தமற்ற முத்தமிழறிஞர் டாக்டரின் புகழ் என்றும் பல்லாண்டு வாழ்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆரம்ப காலத்திலிருந்து கடமை கண்ணியின் கட்டுப்பாடு என்று விடாத முயற்சியாக விட்டுவிட்டு சரித்திரம் மறுத்தவர் டாக்டர் புகழ் என்றும் பல்லாண்டு வாழ்க. இந்திய அரசியல் வரலாற்றில் சரித்திரம் மறுத்தவர் டாக்டர் கலைஞரின் புகழ் என்றும் பல்லாண்டு வாழ்க. அவரை வழியில் வந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தொடர்ச்சியாக இந்த கட்சியை பாடுபட்டு நாட்டு மக்களுக்காக ஐயராக பாடுபட்டு இந்த பாராளுமன்றத்தில் நாடு நமது 40 நமது என்ற சொல்லுக்கு 38 தொகுதிகளை வெற்றி பெற்று மாபெரும் சரித்திரம் பெற்றது. இந்திய வரலாற்றிலே மாநிலத்தில் முதலிடப்பட்ட இடம் தமிழ்நாடு. திமுக என்ற புகழ் முத்துவேல் கருணாநிதிக்கு புகழ் சேரும். திமுக வந்து ஒரு நிலையான ஒரு இடத்தை திமுக வந்து ஒரு நிலையான ஆட்சி அமைச்சு மக்களுக்கு நல்லா செய்துட்டு புகழ் வாங்கி நினைக்கும். மதுரையில இருந்து வந்திருக்கீங்க? நாங்க மதுரை இங்கே தான் இருக்கிறோம். எனக்கு சொந்த மாவட்டம் மதுரை மாவட்டம் இங்க இருக்கோம். தண்ணி இருக்கோம். எத்தனை வருஷமா திமுக? நான் திமுக சொந்த கிட்டத்தட்ட இங்க 24 வருஷம் ஆச்சு தண்ணியில. இந்த ஸ்டாலின் கலைஞர்னா பிடிக்குமா ஸ்டாலின் பிடிக்குமா? 2 பேரும் பிடிக்கும். ஆனா அதிகம் ஸ்டாலின். ஆமா, 24 ஆண்டுகள் 2வது மேயரா வந்தாரு மு.க. ஸ்டாலின். அன்றிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் 24 ஆண்டுகள் முத்துவேல் கருணாநிதி நாங்கள் பாடுபட்டு நாட்டுக்காக நல்லா உழைத்து நல்ல நல்ல முறை செய்தார். இன்னும் அவர் பல்லாண்டு வாழ்க. எம்ஜிஆர் போல அவர் உயிர் இருக்க வரைக்கும் தமிழ்நாட்டு திமுக ஆட்சி அசைக்க முடியாது, உறுதி. போன முறை போன மக்களவை தேர்தலில் தமிழ்நாட்டிலே திண்டுக்கல் மாவட்டம் தான் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுச்சு. 5.5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெற்றுச்சு. இந்த முறையும் அந்த ரீடிங்கை நோக்கி திண்டுக்கல் போய்கிட்டு இருக்குது வேட்பாளர். அதனால மாபெரும் வெற்றியை தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெறும். முதல்ல இந்த வெற்றிக்கு மக்களாகிய அனைவரும் வாக்களித்த ஓட்டு போட்ட மக்கள் அனைவருக்கும் முதல்ல திராவிட முன்னேற்ற கழக உடன்பிறப்புகள் சார்பாக இருகரம் கூப்பி அவங்களை நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி மத்தியில் ஆளுநர் அந்த பிஜேபி அரசாங்கத்துக்கு சாவுமணி அடிக்க திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களால் தான் முடியும் என்பதை மீண்டும் நிரூபித்திருக்கிறார். முதல்ல எம்பி தொகுதி, அடுத்து சட்டமன்றம், உள்ளாட்சி, மீண்டும் எம்பி தொகுதியில மாபெரும் வெற்றி பெற்றிருக்காரு. ஏன்னா தளபதி அவர் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, பேராசிரியர் அன்பழகன், டாக்டர் கலைஞர் இவர் வழியில் சமூக நீதி காத்திட இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு எத்தனை திட்டங்களை கொடுத்து மக்கள் ஆதரிச்சுக்கிட்டு இருக்காங்க, மென்மேலும் ஆதரிப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு திட்டம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அக்காமார்கள்லாம் பேசினாங்க. மதிய உணவு, காலை உணவு திட்டம், பள்ளியில பெண்களுக்கு இலவச பேருந்து, அப்புறம் மேல் படிப்பு படிக்கிறதுக்காக கல்லூரி மாணவிகளுக்கு 1000, இந்த மாதிரி திட்டங்களை அடுக்கிக்கிட்டே போகலாம். ஏன்னா அது மனப்படமா என்னால இல்லை. அந்த மாதிரி பல எண்ணற்ற திட்டங்களை கொடுக்கறதுனால தமிழ்நாட்டு மக்கள் தளபதி அவர்களை மாபெரும் வெற்றிக்கு கொண்டு செல்கிறார்கள். அதே மாதிரி திமுக உடன்பிறப்புகளை சும்மா சோழ உணவங்கள்ல கடமட்ட தொண்டர் வரைக்கும் மேல இருக்கிறவங்க வரைக்கும் இன்னைக்கு கடுமையான உழைச்சு இன்னைக்கு மாபெரும் இந்த வெற்றியை மக்கள் பேராதரவோடு நற்பணியை செஞ்சு தளபதி கரண்ட் ஒப்படைச்சிருக்காங்க. இன்னொன்னு ஒண்ணு சொல்லிடுறேன். எங்க தலைவர் இறந்துட்டாரு, முத்தமிழர் டாக்டர் கலைஞர். அவர் மன ஓட்டமாக ஒரு செய்தி வந்தது. என்னன்னு கேட்டீங்கன்னா 2024 பாராளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டு விட்டது. அதாவது தொண்டரை பார்த்து பேசுற மாதிரி அவர் மன ஓட்டம் அறிவிக்கப்பட்டு விட்டது. நீங்கள் அனைவரும் உங்கள் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் 40 தொகுதியில் வேட்பாளராக நிற்கின்றார் என்ற எண்ணத்தோடு களப்பணி ஆற்றுங்கள். இந்த தேர்தலுக்கு என்னால் உங்களோடு இருந்து களப்பணி ஆற்ற முடியவில்லை. அது எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது. ஆனால் அதையும் தாண்டி நீங்கள் இந்த களப்பணத்தின் மக்களிடையே நல்பணியை செஞ்சு மாபெரும் வெற்றியை பெற்றுக்கொண்டு ஜூன் 3ஆம் தேதி எனது பிறந்த நாள். ஆனால் அடுத்த 4ஆம் தேதி தான் வெற்றி பெறும். அந்த வெற்றி செய்தியை அண்ணாவிடம் இருக்கும் என்னிடம் மெரினாவிற்கு அந்த வெற்றி செய்தியோடு உடன்பிறப்புகள் என்னை சந்திகள், அதுதான் எனக்கு உடன்பிறப்புகளுக்கு பிறந்தநாள் செய்தியாக இருக்க வேண்டும் என்று மனோடம் சொல்லியிருந்தார். அந்த செய்தி இன்னைக்கு நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. அதை உடன்பிறப்புகள் தமிழ்நாட்டு மக்கள் பேராதரவோடு ஆதரவளித்து பல லட்சம் வாக்களிக்காக வெளியேற செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு மீண்டும் திராவிட முன்னேற்ற கூட்டணி கட்சியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முத்தம் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு நேற்று பிறந்தநாள் விழாவை கொண்டாடியதற்கு தலைவர் தளபதி
முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கும் என் சேப்பாக்கத்து செல்லப்பிள்ளை அவர்களுக்கும் நன்றி. ஆனாலும் தலைவர் 8 அடி பாய்ந்தா தளபதி 32 அடி பாய்வார். தளபதி 32 அடி பாய்ந்தா என் சின்னவர் 64 அடி பாய்வார். ஆனா அவங்கள வெல்ல யாராலையும் முடியவே முடியாது. அவங்கள தவிர யாரும் வர முடியாது. இன்னைக்கு திமுகவை என்ன சொன்னாங்க, ஒரு காலத்துல மண்ணோட மண்ணா பொதிச்சுட்டு வந்தாங்க. அந்த மண்ணோட மண்ணா பொதிச்சு எல்லாம் மண்ணுக்குள்ள போயிட்டாங்க. இன்னைக்கு அதை பொதிச்சவங்க இன்னைக்கு விதையா விதைச்சு இன்னைக்கு முளைச்சு அறுவடை செஞ்சு இன்னைக்கு வந்திருக்கிறாரு என் சின்னவர். இன்னைக்கு என் சின்னவர் வராரு. வருங்காலத்துல யாராலையும் அசைக்க முடியாத அளவுக்கு என் தங்கம் என் சேப்பாக்கத்து செல்ல புள்ள இன்னைக்கு அவரு இருக்கிற வரலாம் எங்களுக்கு எந்த திமுக ஆளு இல்லைன்ற சொல்றதுக்கு கதையே கிடையாது. அனாதின்னு சொல்றது கூட ஆள் கிடையாது. இன்னைக்கு ஆளு கட்சி இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு அனாதியா நிக்கிறாங்க. அனாதியா நிக்கிறாங்க, திக்கத்துங்களா நிக்கிறாங்க, துணிலாத நிக்கிறாங்க. பேச்சாளர் அவங்கெல்லாம் பேசுவாங்களா? பேச தெரியாதவங்க. என் தங்கம் வாய திறந்தா ஒவ்வொரு சொல்லும் ஒரே ஒரு சொன்னார் பார், முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான். அந்த ஒரு வார்த்தை இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா ஒலித்து எவனால சொல்ல முடியும்? பாட்டன் பேரை வச்சு, தாத்தா பேரை வச்சு யாரால சொல்ல முடியும்? எவன் பதவி பிரமாணம் எடுக்கும் போது தாத்தா பேரை வச்சாங்க. என் தளபதி வச்சாருன்னா அவ்வளவு அறிவாளி. அந்த பேனா கூர்மை, அப்பாவுடைய கூர்மை புள்ளிக்கு சொல்லி கொடுத்தாரு. புள்ள 15 வயசுல இருந்து தாத்தா அப்பா கூட இருந்து இன்னைக்கு அரசியலை கத்து கொடுத்து இன்னைக்கு அரசியல்ல வந்துக்கிறாரு. அவரு சும்மா யாரோ வச்ச மரத்துல யசோ வந்த காத்துன்னு சொல்லிட்டு யாரோ ஜெயிச்சு குத்துல போய் உக்காந்தாரு பழனிசாமி. அது போல அவரு கிடையாது. கொல்லை பொறுத்து வழியா வர என் தங்க கிடையாது. அது நேரடியா வர சிங்கம். நேரடியா நான் வருவேன். நேரம் வந்து நிப்பேன். தமிழ்நாட்டு முதல்வரா நிப்பேன். இன்னைக்கு வேர்த்து வெளவெடுத்து நின்று பேசுறேன்னா என் உயிரை அவங்க எத்த கூட என்னை அடிக்க கூட ஏற்பாடு பண்ணாங்க. நாங்க ஜெயிலுக்கு போய் வந்தோம். அந்த பார்டர் தோட்டத்துல 63வது வட்டத்துல இந்த மாதிரிலாம் நான் பேசுறேன்னு என்னை எவ்வளவு பேர் ஆளை வச்சு அடிக்க ஏற்பாடு பண்ணாங்க. ஆனா ஒண்ணுமே புடுங்க முடியல. எங்க தளபதி வீட்டாண்டே என்ன சுத்து போட்டாங்க, ரவுண்டு போட்டாங்க. இந்த மாதிரி பேசுற அந்த பொம்பளை என்னை கெச்சு போட்டு கூப்பிட்டு என்ன 4-5 பேர் என்ன அசிங்கமா வாக்குல திட்டினாங்க. அப்ப கூட அஞ்சாத சிங்கமா என் உயிர் என் உடலு எல்லாமே என் கழகத்துக்கு நான் செத்தாலும் என் புள்ளிங்க சண்டையை கூட நிக்க மாட்டேன். ஆனா கட்சி சண்டை வந்துச்சுன்னா கத்திய கூட நெஞ்சே வைக்கிட்டான். கட்சிக்காக என் உயிரை கொடுத்துருவேன்.